தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நிபந்தனை ஜாமீன் பெற்ற மார்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையெழுத்திட்டு வருகிறார். இந்த நிலையில் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ பெண்கள் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்களையும் நீங்கள் கண்டிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருடைய கண்ணீர் திவலைகள் இந்த ஆட்சியை கரைக்கும். சுதந்திர தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்களை தடுக்கும் நோக்கில் மாவட்ட எஸ்பி அசோக்குமார் உத்தரவின் பேரில் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் பயணிகளின் உடைமைகளை காவல்துறையினர் பரிசோதித்தனர். குறிப்பாக மாநில எல்லையில் தீவிர சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. புதுச்சேரியில் அரிசி கடை மீது 3 பெட்ரோல் குண்டுகளை வீசிய ரவுடி குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வில்லியனூரில் உள்ள சகோதரர்கள் பாபு, ராஜேந்திரன் ஆகியோரின் கடைக்கு வந்த ரவுடி வினோத் மாமூல் தர மறுத்ததால் பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவலர்களை கண்டதும் தப்பியோடிய அவர் தவறி விழுந்ததில் கை எலும்பு முறிந்தது. சிறையில் இருந்த வினோத் ஜாமீனில் வெளியே வந்த 2 நாட்களில் பெட்ரோல் குண்டுவீச்சில் ஈடுபட்டதால் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகேயுள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் அமைச்சர்கள் கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி ஒன்றாக சாமி தரிசனம் செய்தனர். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஆடி வெள்ளி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அம்மன் சன்னதியில் அமர்ந்து மனமுருக வழிபட்டனர். தொடர்ந்து அன்னதான கூடத்திற்கு சென்ற அமைச்சர்கள் பக்தர்களுக்கு உணவு பரிமாறினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலத்தின் கட்டுமான பணிக்காக சுதந்திர போராட்ட வீரர் ஜீவாவின் சிலை அகற்றப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் சிலை மீண்டும் அதே பகுதியில் தற்காலிகமாக நிறுவப்பட்டுள்ளது. வாணியம்பாடி ஆற்றுமேடு பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த சுதந்திர போராட்ட வீரர் ஜீவாவின் சிலை மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்காக அகற்றப்பட்டது. இந்நிலையில் ஜீவாவின் சிலை பராமரிப்பின்றி குப்பையில் வீசப்பட்டதாக தகவல் பரவியது. இதனை அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் இணைந்து ஜீவா சிலையை ஆற்றுமேடு பகுதியில் மீண்டும் நிறுவினர். சிவகங்கையில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 8 மண்டலங்களில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். 14, 17 மற்றும் 19 வயதிற்கான பிரிவில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக மாநில போட்டிக்கு தேர்வாகினர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயந்திரத்தினர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்தனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்பாட்டை கைவிட வேண்டும், மீண்டும் வாக்குச்சீட்டு தேர்தல் முறைக்கு மாற வேண்டும் என்கிற முழக்கத்தோடு இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த இயக்கத்தினர் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் பெற இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் திட்டமிட்டுள்ளதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் தனியார் பள்ளி மாணவர்கள் 1000 மீட்டர் நீளத்தில் வடிவமைக்கப்பட்ட தேசிய கொடியினை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 1000 மீட்டர் நீளத்தில் வடிவமைக்கப்பட்ட தேசிய கொடியை 1000 மாணவர்கள் பிடித்து நீண்ட வரிசையில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 80th இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுற விதமாக நாங்கள் லாங்கஸ்ட் நேஷனல் ஃபிளாக், அதாவது 1000 மீட்டரில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நேஷனல் ஃபிளாக்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஒரு தேசத்தில் ஒரு நல்ல தலைவர்கள் உருவாக்க நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். உத்தராகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற மேடையை சுத்தம் செய்ததை கண்டித்து நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹல்த்வானியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்றார். அந்த கூட்டம் முடிந்த பின்னர் இந்து அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் மேடையை கங்கை நீரால் சுத்தம் செய்ததாக புகார் எழுந்தது. இதனை கண்டிக்கும் விதமாக நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் MP ராபர்ட் புரூஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது.
கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் சொல்லும் கருத்து வேதனையாக உள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொதுவெளியில் விமர்சனம் செய்வதை தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என வினவினார். கழக பொதுச் செயலாளரை இவர்கள் விமர்சனம் செய்வதை கழக நிர்வாகிகளும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆணிவேர்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய கழக தொண்டர்களும் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் 150 அடி நீள தேசிய கொடியுடன் மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டியும் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டும் சங்ககிரி அருகே கோழிக்கால் நத்தம் தனியார் பள்ளி சார்பில் சிறப்பு பேரணி நடைபெற்றது. இதில் 150 அடி நீளமுள்ள தேசிய மூவர்ண கொடியை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏந்தி சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் காயமடைந்தனர். விழுப்புரத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மையப்பகுதியை தாண்டி எதிர் திசையில் உள்ள சாலைக்கு சென்று திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மீது மோதியது. இந்த விபத்தில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்தில் புதிய மின் இணைப்பிற்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மின்வாரிய அலுவலர் கைது செய்யப்பட்டார். கொக்குகுளத்தைச் சேர்ந்த காளிராஜ் என்பவர் புதிய மின் இணைப்பிற்காக பழங்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு 2000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என மின்வாரிய அலுவலர் கருப்பசாமி கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரசாயனம் தடவிய ரூபாயை மின்வாரிய அலுவலர் கருப்பசாமி பெற முயன்றபொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் அவரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை ஒட்டி அங்காளம்மனுக்கு 3,10,000 வடையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அங்காளம்மனுக்கு பட்டு உடுத்தி வடையல்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனியில் சுதந்திர தினத்தையொட்டி பாஜகவினர் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். தேசிய கொடியை ஏந்தியபடி வந்தே மாதரம் முழக்கங்களுடன் பாரத மாதா மற்றும் தேச தலைவர்கள் வேடமணிந்து சிறுவர்களும் பங்கேற்றனர். தேனி நகராட்சி அலுவலகம் முன்பாக தொடங்கிய ஊர்வலம் பங்களாமேடு பகுதியில் நிறைவடைந்தது. சென்னையை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் ஆடி மாத பால்குட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய சுவாமிகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் 2000த்திற்கு மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர்.